செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் 3 டீஸ்பூனுக்கு வரமல்லி, 1.5 டீஸ்பூன் குருமிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் 4 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கலாங்க. இதை அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. அப்போ இதுக்கு கூடவே ஒரு 1/4 மூடிக்கு தேங்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். துருவி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கூடவே பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்குறேங்க. இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா 6-7 தடவை நல்லா கழுவி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலா உள்ளே பிடிக்கிற அளவுக்கு நல்லா அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க. அந்த சிக்கன்லேயே இருந்து நமக்கு நிறையா தண்ணி விடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. மறுபடியும் நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 50% நல்லா வேகட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு சிக்கனு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக நல்லா கழுவி அதில் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஜாரை அலாசி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ள சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கும். சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதி வருது. நல்லா ஒரு கலரி கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையை அப்படி மலைச்சாரலாட்ட தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதான். சூப்பரான நமக்கு செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் மில்லட் தோசை தான் சுட போகிறேன். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த ரைஸில் வந்து இந்த மாவில் வந்து வரகு, சாமை, மாப்பிளை சம்பா, குதிரைவாளி எல்லாமே போட்டு ஊற வச்சு அரைச்சி சுட்டுற தோசைங்க. இதில் ரொம்பவே நல்லா சூப்பராக வந்துச்சு தோசை, நல்லா மொறு மொறுன்னு. இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். தோசை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த தோசை கூட நம்ம இப்போ பண்ணின செட்டிநாடு சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.